ஹாய், இன்னைக்கு ஜவ்வரிசி யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெசிபியை டேஸ்ட் பண்ண போகிறது என் பையன்தான். ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கிறப்பே பாதி ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எப்படி இருக்கமோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு டம்ளர் வந்து ஜவ்வரிசி எடுத்தேன். அதை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி நல்லா ஊறிடுச்சு. இப்போது அந்த ஜவ்வரிசி வேக வச்சிடலாம். இப்போ நான் அந்த பேனில் 1 டம்ளர் நான் ஜவ்வரிசி எடுத்தேன். ஸோ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3/4லேருந்து 1 டம்ளர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கம்பி பதம் வர வரையெல்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் கொதி வந்தால் போதும். இப்போ நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாட்டி நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபுட் கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வந்து வெந்திருக்கு. அது தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து கெட்டியாக திக்காகிற வரை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இட்லி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ வெளியில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து எடுக்க முடியும். இப்போது இது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்பூன் வச்சு அதோட ஓரங்கள் எல்லாம் எடுக்கிறேன். இப்போ அந்த ஓரங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்வீட்க்கு மேலே கோட்டிங் கொடுத்துடலாம். நான் அதுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு கலந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம இப்போ அதில் கோட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் நீங்கள் வந்து இது பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் வேணும்னா நட்ஸு கூட பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை கூட மேலே கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க. குழந்தைங்க வந்து நட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொடுத்தா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் மேலே போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியில் வந்து பாயசம், வடை அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் வந்து எடுத்துக்குவாங்க, நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறதையும் அது மாதிரி கோட்டிங் பண்ணிடலாம். ஜவ்வரிசி வந்து ஊறுற டைம் மட்டும்தான் அதிகம். மற்றபடி செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ கடைசியாக இருக்கிறது பாதி வந்து என் பையன் ஃபினிஷ் பண்ணிட்டாரு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே. அவ்வளோதான், பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.